Hey guys, நான் உங்கள் TonyAchuJr. இது வந்து பிகினர்ஸ் ஆர்ட்டுக்கான செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் எப்படி ஸ்கொயர், க்யூப்ஸ், ஸ்ட்ரோக்ஸ், சர்க்கிள் எப்படி வரையணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு சிலிண்டரில் நம்ம எப்படி வரைஞ்சி ஷேடிங் கொடுக்கலாம்னு நான் சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல எப்படி வரையணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேரல் லைன்ஸ் வரைவோம். நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கேலு, சர்க்கிள்க்கெல்லாம் போடுறதுக்கு வளையல் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. நீங்கள் சும்மா ஒரு அவுட்லைன் கொடுக்க பாருங்கள். இது எவ்வளோ லைட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுங்க. இதுக்கும் அதேமாதிரி 4B பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வரையும்போது ஒரு லேஸாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கர்வை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ கசகசான வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் லைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப அழுத்தி வரையாதீங்க. இங்கே ஓவல் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்கே லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இனி இதெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணி கொஞ்சம் லேஸாக எந்த இடம் தேவையோ அது இம்பார்ட்டண்டான இடத்த மெதுவாக டார்க் பண்ணுவோம். தேவையான இடத்த நம்ம டார்க் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஷேடோஸ் ஷேடிங் கொடுக்கணும். அப்போது லைட் சோர்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து வர மாதிரி கற்பனை பண்ணிப்போம். இது வருதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் அப்படியே உங்களுக்கு டார்க்காக இருக்கணும். அப்போது இந்த இடத்த நீங்கள் ஷேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணுறதுக்கு இந்த பென்சிலை லேஸாக அப்படியே வச்சுட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ். அப்போது இந்த ஏரியாவை நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. லேஸாக அப்படி இங்கே வரும்போது அப்படியே இங்கே இழுத்துருங்க கொஞ்சம் ஒரு கர்வ் ஷேப்பில். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கூட டார்க் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இங்கே அவ்வளோக்கா லைட் இருக்காது. இந்த எட்ஜஸை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கான கோர் இடத்த போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதேமாதிரி லைட்டிங் அடிக்கிறது இங்கே தான் வெளிச்சம் வரும். உள்ளேருந்து பார்க்கும்போது இங்கே தான் வெளிச்சிருக்கும். அப்போது இந்த இடத்த நீங்கள் டார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே லைட் வராது. உள்ளே அப்படியே இன்வர்ஸாக இருக்கணும். அப்படியே டார்க்கில் அப்படியே லைட்டாக குறைச்சிருங்க. நீ இந்த இடத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிளெண்ட் பண்ண ஸ்மூத்தன் பண்ணி விடணும். அதுக்கு ஸ்மூத்தன் பண்ணி விடும்போது அந்த அதே பென்சிலில் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே 4B பென்சில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே வரையும் போது லேஸாக லைட்டாக போட்டால் போதும். இப்போ அடுத்ததாக ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கோன் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி இப்படி எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இந்த ஓரத்தில் நீங்கள் லைன்ஸ் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுறணும். நான் ஒரு நல்ல ஷார்ப்பான எரேசரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எரேசர் ஷார்ப்பாக இருக்கோ அப்போது எரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை வச்சு லேஸாக எரேஸ் பண்ணிட்டு போக முடியும். அந்த லைன்ஸை மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கே எல்லாம் லைன்ஸ் இது வருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரரி லைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க ட்ராயிங் வரையும்போது, அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. அதேமாதிரி எரேஸ் பண்ணும்போது இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா லைட் வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக போட்டிருந்தீங்கன்னா தெரியுது கொஞ்சம் இதாக இருக்கும்.
நீ அடுத்தது ஷேடோஸ் போடலாம். இங்கே அதே மாதிரி சொன்ன மாதிரி லைட்ஸஸ் வருது. அப்போ இந்த சைடு தான் உங்களுக்கு ஷேடோ வரணும். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்னு இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதேமாரி ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பிச்சிடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஷேட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டார்க்காக இந்த ஷேடோ ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கணும். அப்புறம் ஒரே டைப் ஆஃப் டார்க்னஸில் தான் வந்துருக்கணும். வந்துருச்சுன்னா இந்த எட்ஜஸை மட்டும் எடுத்து விட்ருங்க. அப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க. டார்க் பண்ண பிறகு அதே மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே கைஸ், இப்போது ஷேடோ கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேடிங் கொடுத்துருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அந்த பேக்ரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரி இது ரொம்ப ஆப்ஷன் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நான் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எடுப்பாக தெரியும். பீக்கரோட சிலிண்டர் ஆகட்டும், உங்களுக்கு எடுப்பாக தெரியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய். வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.